ஸோ நம்ம போன கிளாஸ்ல வந்து 80வது ஸ்லோகத்தோட முடிச்சோம். இப்ப வந்து இஸ் மூவிங் டு த நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, இந்த சிவார்ச்சனம்ங்கிறது தான் அடுத்த 81லேருந்து 90 வரைக்கும். இந்த ம். மாதிரி பலவிதமான என்னென்னலாம் யோகிக்கும் இவனுக்கு இருக்கிற சம்வாதம், இந்த மாதிரி பல டாபிக்கை முடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபர்தரா வந்து நம்ம ப்ரோ- இதுல வந்து முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா அதுல சிவார்ச்சனத்தை தவிர வேற எதுக்கும் வழி இல்ல. அந்த அர்ச்சனம்ங்கிறது பாஹ்ய ரூபமா பண்றது, ஆபியந்தர ரூபமாக பண்ற அர்ச்சனை. சோ அந்த மாதிரி ரெண்டு விதமாக ஈஸ்வரனை வந்து உபாசிச்சா நமக்கு வந்து மோக்ஷம் அப்படிங்கிற பாதையில ஃபர்ஸ்ட் லீட் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம அந்த நமக்கு அந்த மோட்சத்தையும் கொடுத்துருவார் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லிட்டு வரார். இதுல 81வது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஆசம்சாராத் திரிபுவனமிதம் சின்வதாம் தாத தாதிருக்கு நைவ தாதிருன் நைவ அஸ்மாகம் நயன பதவீம் ஸ்ரோத்ர மார்க்கம் கதோவா யோயம் தத்தே விஷயகரிணி காட கூட அபிமான க்ஷீபஸ்ய அந்தக்கரண கரிணஹ சம்யம ஆனாய லீலாம். சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா, தாத்த அப்படின்னு அப்பா அப்படின்னு கூப்பிடுறார். பர்தஹரி கூப்பிட்டுட்டு என்ன அப்படின்னா, ஆசம்சாராத்து அப்படின்னா இந்த அனாதி சம்சாராது ஆரம்பியன்னு அர்த்தம். எப்போ வந்து இந்த எப்போ இந்த யுகம் ஆரம்பிச்சது, அதுக்கு முன்னாடி யுகம், அதுக்கு முன்னாடி யுகம். சோ அந்த மாதிரி அனாதியாக இருக்கின்ற இந்த சம்சாரத்தினுடைய அந்த சம்சாராத்து ஆரம்பிய இதம் திரிபுவனம், இந்த மூன்று உலகத்திலையும் என்ன அப்படின்னா, ஆஹ் அஸ்மாக்கம் நயன பதவியும் ஸ்ரோத்ர மார்க்கம் கதோவா ந கதோ ந கதா. சோ வந்து என்ன அப்படின்னா, அஸ்மாக்கம் எங்களுடைய நயன பதவியும் கண்ணுக்கு விஷயமோ, ஸ்ரோத்ர மார்க்கம் காதுக்கு விஷயமோ, ந கதா. சோ இந்த அதாவது அஹ், நயன பதவியும் ஸ்ரோத்ர மார்க்கம் வா ந கதா. அதான் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த மாதிரி இங்க வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து விஷயம் அப்படிங்கிறது இந்த வேர்ல்ட்லி பிளஷர், அத வந்து ஒரு ஸ்திரீ யானைக்கு ஈக்குவலா வந்து கம்பேர் பண்றார். விஷய கரிணிங்கிறார். சரியா? அந்த விஷயம்ங்கிற ஒரு கரிணி அந்த ஸ்திரீ யானை கிட்ட காடம் அப்படின்னா டென்ஸ்னு அர்த்தம், டெப்த், ரொம்ப திக்கு. அதுல ரொம்ப ஒரு திக்கா ஒரு அஃபெக்ஷன், அப்புறம் கூட அபிமானம், ரகசியமா ஒரு அபிமானத்தோட அந்த அபிமானத்தினால வர க்ஷீபம், க்ஷீபம்னா மதம்னு அர்த்தம். ஒரு மதத்தன்மையா இருக்கிறது, அரகண்டா இருக்கிறது. அப்படி இருக்கின்ற இந்த அந்தக்கரணஸ்ய அந்தக்கரண கரிணகா, இங்க வந்து அந்தக்கரணத்தை ஒரு மேல் எலிஃபண்டா சொல்லிட்டு இந்த லோகத்துல இருக்கிற வேர்ல்ட்லி டிசையர்ஸ் எல்லாமே ஒரு வந்து ஃபீமேல் எலிஃபண்டா சொல்லிட்டு இந்த அப்படி வந்து இந்த அந்தக்கரணம் அப்படிங்கிற ஒரு யானையானது இந்த அஹ், உலகத்துல இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் எலிஃபண்ட் கிட்ட அட்ராக்ட் ஆகுது. அந்த அந்தக்கரணம்ங்கிற ஒரு கரிய ஒரு யானைய சம்யம ஆனாய நீலாம், சம்யமம் அப்படிங்கிறது கட்டுப்படுறது. இப்ப நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ்க்குலாம் சம்யமம் தான் சொல்றோம். கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஆனாயம்ங்கிறது ஜாலம், சங்கிலின்னு வச்சுக்கோங்க. சம்யம ஆனாய லீலாம், அந்த 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 கட்டுக்கு அடங்கும்படி செய்கின்றதை அயம் யஹ அயம் தத்தே, இந்த ஒருவர் தான் வந்து தாங்கிட்டு இருக்கார். யார் அப்படின்னா அவர் ஈஸ்வரன். ஈஸ்வரன் ஒத்தர் தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் தன்னுடைய கட்டுக்கு உட்படும்படியாக யாரோ அர்த்தநாரீஸ்வரரா இருந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இல்லையா? ஒரு ஒரு பாகத்துல இதுல ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வரும். அப்ப உலகத்துல வந்து யாரு வந்து பரம யோகி அப்படின்னா ஈஸ்வரன் தான். ஒரு பாதியை அம்பாளுக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் எப்பவுமே ஒரு யோகாவஸ்தையில உட்கார்ந்துட்டு இருக்க. பக்கத்துல ஸ்திரீ வந்து பக்கத்துல வச்சுக்கல. விஷ்ணுவுக்கு வந்து கால் கிட்ட லக்ஷ்மி இருக்கா, மார்புல லக்ஷ்மி இருக்கா. ஆனா இவர் வந்து பாதி சரீரத்தையே கொடுத்துட்டார். இல்லையா? ஏதோ மங்கள ஸ்லோகம்னு நினைக்கிறேன் அது இல்ல. இல்ல இல்ல, இதுல வரும். அது வேற ஸ்லோகம் நீங்க ஓ. சொல்றது. உலகத்துல வந்து பாதிய குடுத்துட்டே மீதி எங்க? உன் அப்பாவோட பாதி வந்து இது. அவ குழந்தை வந்து பிள்ளையார வந்து கேக்குற மாதிரி ஒரு ஸ்லோகம். ஐ திங்க் ஐ திங்க் அந்த இதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த டெக்ஸ்ட் ஞாபகம் வரல இப்போ. ஒரு பாதி அம்பாள் ஒரு பாதி ஈஸ்வரன், மீதி எங்க அப்படின்னு கேக்குறது குழந்தை. அப்பாவோட ஒரு பாதியும் அம்மாவோட மீதி பாதி எங்க போச்சுன்னு கேட்டு, ஓகே. அதுதான் உலகத்துல ஓ. இருக்கிற அத்தனை ஜந்து ராசிகளும் வரும். இங்க வந்து வேற ஒரு ஸ்லோகம் வரும்.
தன்னுடைய பாதிய கொடுத்துட்டும் அர்த்தநாரி ரூபத்துல இருந்தாலும் எப்பயுமே யோகாவஸ்தையில இருந்துட்டு இருக்காரு ஈஸ்வரன். சோ அதே தான் இங்க சொல்றார். என்ன அப்படின்னா, ஹே தாத, ஆசம்சாராத்து திரிபுவனம் இதம், அனாதி சம்சாராத்து ஆரம்பிய, இந்த உலகம் ஆரம்பிச்ச அந்த சிருஷ்டி காலத்திலிருந்து என்ன அப்படின்னா, அஸ்மாக்கம், இந்த திரிபுவனம் இதம், இந்த மூன்று உலகமானது, உலகத்தை, அஸ்மாக்கம் நயன பதவீம் ஸ்ரோத்ர மார்க்கம் வா ந கதஹ, தாதற்கு ந கதஹ, அந்த மாதிரி யாரோ ஒருத்தரையும் ஐ ஹாவ் நெவர் கம் அக்ராஸ். எப்படி அப்படின்னா, என் கண்ணாலையும் பார்க்கல. சரி, கண்ணால தான் பார்க்கல அப்படின்னா காது வழியா அவரை பத்தி நான் கேட்கவும் இல்லை. எதை பத்தி, யார அப்படின்னா, யோ அயம் தத்தே, தத்தேங்கிறது உங்களுக்கு தாரண போஷண யோகோ, ததாதி தத்தே, ஆத்மநேபதம். சோ அயம் யோ அயம் தத்தே, அயம் ஈஸ்வரஹா தத்தே. என்ன அப்படின்னா, இந்த சம்யம ஆனாய லீலாம் அயம் தத்தே, அங்க கொண்டு போய் சேர்க்கணும். சம்யமம்ங்கிறது கட்டுப்பாடு, ஆனாயம்ங்கிறது ஜாலம்னு வச்சுக்கோங்க, இங்க சங்கிலின்னு வேணா வச்சுக்கோங்க. இந்த அந்தக்கரணம்ங்கிற ஒரு கரியனுடைய சம்யம ஆனாய லீலாம் அயம் யக அயம் தத்தே. இப்படிப்பட்ட இவரை தவிர இந்த உலகத்துல இந்த மாதிரி கண்ட்ரோலிங் ஓவர் த அவுட் ஆஃப் த வேர்ல்ட்லி பிளஷர்ஸ், தன்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற வேற யாரையுமே